கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி என்று நமக்கு நீதி போதனைகளை கற்றுக் கொடுத்த ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். இந்திய நாட்டில் பலவிதமான பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். அதில் சந்தாலி என்ற மலைவாசிகளும் ஒரு பிரிவினர். இவர்கள் வங்காளத்தின் வடமேற்கு பகுதியில் காடுகள் நிறைந்த பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர். திராவிட நாடாகிய இந்தியாவின் பூர்வீக குடிமக்கள் என்பது ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. சந்தாலி மக்களின் மொழியை அறிந்து கொள்வது மிக கடினம். எனினும் அர்ப்பணமிக்க ஊழியர்கள் எவருக்கும் அது கடினம் அன்று. ஏனெனில் அவர்கள் மக்களோடு மக்களாகவே வாழ்ந்து விடுவதால் அது எளிதானதொன்று. ஸ்வீடன் நாட்டில் பிறந்த எட்வர்ட் கொர்னலியோ வாணிபத்தை முன்னிட்டு பல நாடுகளுக்கு கப்பல் பயணம் செய்து வந்தார். ஒரு நாள் ஆண்டவர் அவரோடு தனிப்பட்ட முறையில் பேசினார். அன்றிலிருந்து ஆண்டவரின் மகத்தான செயல்களை பிறருக்கு அறிவிக்க ஆரம்பித்தார். அவர் பயணம் செய்த கப்பல் கல்கத்தா துறைமுகத்தை அடைந்த சமயத்தில் ஆண்டவரின் கட்டளை பெற்று இந்திய மண்ணில் அடி எடுத்து வைத்தார். கல்கத்தாவில் தங்காமல் கிராமங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க மிகுந்த தீவிரத்துடன் சென்றார். 100 மைல்கள் தூரம் கடந்து வந்த பின் நிம்மதி பெருமூச்சு விட்டார். தான் தேடி வந்த மக்களை கண்டுபிடித்த மகிழ்ச்சியில் ஆனந்தம் அடைந்தார். அம்மக்களின் மொழியை விரைவாக கற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நற்செய்தியை இன்பமுடன் எடுத்து கூறினார். 40 ஆண்டுகள் அப்பழங்குடி மக்களிடையே பணியாற்றினார். பஞ்சத்திலும் கொள்ளை நோயிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் புரிந்தார். பல இடங்களில் கொடுமையான துன்பங்களை அனுபவித்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக அவைகளை இன்பமாக ஏற்றுக்கொண்டு அம்மக்கள் மத்தியிலேயே தன் உயிரை விட்டார். அன்பரே, இயேசு நம்மை அழைக்கும் சத்தமும் தினமும் கேட்க ஆயத்தமாயிருக்கிறோமா? சாத்தானோடு விளையாடி மகிழ விரும்புகிறவன் கிறிஸ்துவுடன் பேரின்பம் அனுபவிக்க முடியாது என்பது வாழ்விலிருந்து வாழ்வுக்கு செல்லும் கருத்துக்களாகும். ஆண்டவரே, உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்மை பின்பற்றும் நல்மனதை எனக்கும் தாரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.